கடவுளுக்கு பிரியமான காரியத்தை செய்யக்கூடிய என் பிள்ளைங்க என்ன விசேஷம் வீட்டு ஆரம்பமா இருக்குது புது கொண்டாட்டமா இருக்குது. ஆமாடா, உனக்கு தெரியலையா? அது எலும்பும் தோடுமா சாப்பிட்டது சம்பளாதமா வந்திருக்கான். போட்டுக்க துணி கூட இல்லை, எல்லாம் அங்கங்கே கிழிஞ்சு பஞ்ச பிரதேசி மாதிரி வந்திருக்கான். அவனை குடிக்க வச்சு சொல்லியிருக்கேன், புத்தாண்டு சொல்லியிருக்கேன். நம்ம எல்லாம் சேர்ந்து சந்தோஷமா கொண்டாடுவோம் தம்பி. நான் கூடவே இருக்கிறேன். இத்தனாலே விருந்து ஆயத்தப்படுத்துறேன்னு இப்போ தம்பி வந்து போயிட்டு எல்லாத்தையும் சொந்தம் அழைச்சிட்டு அவன் வந்து விருந்து ஆயத்து பண்ணியிருக்கிறேன். நான் கூட இருக்கிறதுனால விருந்து ஆயத்து பண்ணியிருக்கிறியா? நீ என்ன இப்படி பேசுற? நீ உலகத்தனமாக பேசாதப்பா, புரியுதா? காணாம போன தம்பி, பாசத்துக்குரிய ஒரு தம்பி, 2 பேரும் சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது எப்படி கட்டி பிடிச்சி விளையாடுறீங்க. அந்த பாசம் இப்ப எங்கப்பா போச்சு? காணாம போன ஆள் திரும்ப வந்தது போல நம்மளாம் சந்தோஷப்படாம, உன் தம்பி திரும்பி வந்திருக்கானே, உன்னை நம்ம பார்க்கும்போது பரிதாபம் இல்லையா? அவன் காணாம போன இத்தனை நாளும் நீ அவனை ஒரு நாள் கூட எண்ணி பார்த்ததே இல்லையா? உங்க சின்ன வயசு ஞாபகம் வரவே இல்லையா? நம்மளை விட்டு அவனுக்கு யார் பார்க்கா? உனக்கு முத்துக்கு முத்தா ஒரு தம்பி, எனக்கு சொத்துக்கு சொத்தா 2 பிள்ளைங்க. இதை விட்டா நம்ம உலகத்தில் என்ன பார்க்கிறேன்? இதுதான் உலகம். ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்தால் நம்ம ஆண்டவர் இன்னும் உயர்த்துவார். அதுதான் நம்மளுடைய இந்த நல்லுடைய குழுவோட இந்த வருஷத்து தீம். அதுதான் வச்சுக்கோங்க. புரியலையா உங்களுக்கு? சந்தோஷமா இது ஸ்கிரிப்டில் கிடையாது. நீங்களும் மன்னிச்சுங்க, நான் உங்க பேச்சு அம்மா பேச்சு கேட்காம நடந்துக்கிட்டேன். டேடி பெரிய விஷயம் பண்ணி, இதுதான் பெரிய விஷயம். நம்ம எல்லாம் சந்தோஷமா டேடி ஒன்று சொன்னாங்க, விருந்தெல்லாம் தம்பி நான் வந்துட்டதுனால விருந்தெல்லாம் வச்சுருக்காங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஊருக்கு விருந்து கொடுத்துட்டு டேடி என்ன சொன்னாங்க, அண்ணன் வந்துட்டோம்ப்பா, ஜெபம் பண்ணிட்டு நம்ம எல்லாம் சந்தோஷமா இருக்கலாம், இனி கர்த்தருக்கு பிரியமானதை நீங்க செய்யணும்னு எனக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம கர்த்தருக்குள்ள ஆண்டவருக்கு பிரியமானது செய்யலாம். டேடி இப்போ கேட்பாங்க. இப்போ பார்க்கறதுக்கு எவ்வளவு மனமகிழ்ச்சியா இருக்கு. கண்டிப்பா என் கண்ணுகளே இந்த காணாமல் போன மனம் திரும்பி மீண்டும் மனம் மகிழ்ச்சி தருகிறது. இந்த பெரிய மகன் பொறுப்பில்லாமல் இருந்ததும், தம்பி மேல் பாசம் இல்லாமல் இருந்ததும், இந்த கடைசி நேரத்திலே இருவரும் தன்னுடைய அன்பை பகிர்ந்து கொள்வதும், அந்த அன்பை என்னிடத்தில் பகிர்ந்து கொள்வதும் காண்பதற்கு எத்தனை இனிய காட்சிகள், கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. அன்பு நெஞ்சங்களே, இந்த நாடகத்தை, இந்த அரிய நிகழ்வை, கருத்தை உருவாக்கி நம்மை மகிழ்வித்த நம்முடைய குருநாதர் உம்மா 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 எம்எம் உம்மா 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 என்று சொன்னார். பத்தாது மகனே, ஐயோ அப்படி இருக்க வேண்டும். ஓகே, அன்பின் பகிர்வு, அன்பின் வெளிப்பாடு. எங்க அப்பாவுக்கு நான் இந்த பக்கம் கொடுப்பேன். ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காய் உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில கூட காணாமல் போன என் மகன் படித்தவரை இந்த மகன் மீண்டுமாக தன் பாதையை திருத்தி நல்வழி பாதையிலே நடந்து வந்து தன்னுடைய குற்றங்களையும் குறைகளையும் உணர்ந்தவனாய், மனம் திரும்பியவனாய், தேவ சமூகத்திலே வந்தது போல இதோ வந்திருக்கின்ற உங்களுடைய
அன்பு குமாரன், இந்த இளைய குமாரனை ஆண்டவரே நீ ஆசீர்வதிக்கப்பா. அதே போல தம்பியின் மீது கடும் கோபத்தில் இருந்த மூத்த பிள்ளை டேவிட் கூட இப்பொழுது தம்பியின் மீது பெரிய பாசமும் அக்கறையும் கரிசனமும் கொண்டவனாய் அவனுடைய உள்ளத்தை நீர் உருமாற்றினீர். அவனுடைய எண்ணத்தை எல்லாம் மாற்றுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒட்டுமொத்தமாக இந்த குடும்பமே சேர்ந்து ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தமான நாமத்தை நாங்கள் தொழுத்துக் கொள்கிறோம். ஆண்டவரே உமக்கு பிரியமான காரியங்களை நாங்கள் செய்கின்ற பொழுது நீர் எங்களுக்கு துணை நின்று எங்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் அபரிமிதமான ஆசீர்வாதத்தை அள்ளி பொழியே என்ற அந்த